இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஊடகவியலாளர்களுக்கு உதவ பல்வேறு முன்முயற்சிகள். செயற்கை நுண்ணறிவு, ஏஐ தொழில்நுட்ப அச்சுறுத்தல் மற்றும் நிச்சயமற்ற பொருளாதாரம் உள்ளிட்ட அண்மைய சவால்களை எதிர்கொள்ள நாட்டில் உள்ள ஊடகவியலாளர்களுக்கு உதவும் வகையில் தொடர்பு அமைச்சு வழியாக அரசாங்கம் பல்வேறு முன்முயற்சிகளை வழிவகுத்து வருகிறது. பெரும்பாலான ஊடக பணியாளர்கள் தங்களின் வேலை மற்றும் எதிர்காலம் குறித்து கவலையில் இருக்கும் ஒரே சூழலில் இவ்வாண்டு தேசிய ஊடகவியலாளர் தினம் ஹவானா கொண்டாடப்படுவதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு மற்றும் பொருளாதார பிரச்சினைகள் காரணமாக பலர் தங்கள் வேலைகள் மற்றும் எதிர்காலம் குறித்து கவலைப்படக்கூடிய ஒரு சூழலில் இந்த ஆண்டு நாம் ஊடகவியலாளர் தினத்தை கொண்டாடுகிறோம். ஆனால் இறைவன் அருளால் அரசாங்கத்தின் தரப்பில், குறிப்பாக தகவல் தொடர்பு அமைச்சின் சார்பில் ஊடகத்துறையில் உள்ள நமது நண்பர்களுக்கு உதவுவதற்காக பல விஷயங்கள் தீர்மானிக்கப்பட்டு வருகின்றன என்றார் அவர். 2026ஆம் ஆண்டு ஹவானா கொண்டாட்டத்தை முன்னிட்டு வெளியிட்ட உரையில், சுதந்திரமான மற்றும் அறநெறி சார்ந்த ஊடகங்கள் நாட்டின் ஜனநாயக அமைப்பின் முதுகெலும்பாகும் என்றார் ஃபாமி. தடம் விலகிய LRT புதன்கிழமை வழித்தடத்தின் சேவை மீண்டும் திறக்கப்படலாம். நேற்று சான் சவுலின் நிலையம் அருகே நிகழ்ந்த LRT இலகு ரயில் தடம் புரண்ட விபத்தை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட அந்த வழித்தடத்தின் சேவை அடுத்த புதன்கிழமை மீண்டும் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அம்பங் ஸ்ரீ பட்டலிங் வழித்தடத்தில் தடம் புரண்ட ரயில் பெட்டிகளை தண்டவாள சீரமைப்பு பணிகள் தொடங்குவதற்கு முன்னர் இன்று அங்கிருந்து வெளியேற்றப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்தார். அடுத்த புதன்கிழமை வழித்தடத்தின் இரு திசைகளிலும் சேவை மீண்டும் செயல்படுத்தப்படும் போது ரயிலின் வேகம் கட்டுப்படுத்தப்படும் என்றும் அந்தோனி லோக் கூறினார். தற்போது தற்காலிகமாக சில நாட்களுக்கு அம்பாங்கிலிருந்து கோலாலம்பூர் வழியாக செந்தூல் திமூர் செல்லும் ரயில்கள் பழுது பார்க்கும் பணிகளுக்கு ஏதுவாக இங்கு நின்று அம்பாங் பகுதிகளுக்கு திரும்பி செல்லும் என்றார் அவர். இன்று காலை சம்பவ இடத்தில் நேரடியாக சென்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அந்தோனி லோக் அவ்வாறு தெரிவித்தார். ஸ்விட்ச் கியரின் அடிப்படையில் முதல் ரயில் பெட்டி புத்ரா ஹைட் செல்லும் பாதையில் உள்ள சரியான தண்டவாளத்தில் இருந்தது. 11A பெற்ற மாணவிக்கு மெட்ரிகுலேஷன் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சர்ச்சைக்கு செந்தோசா குணராஜ் விளக்கம். SPM தேர்வில் 11A பெற்ற சிறந்த மாணவி ஒருவருக்கு மெட்ரிகுலேஷன் இடம் மறுக்கப்பட்டதாக சமூக ஊடகங்களில் பரவிய செய்தி உண்மை நிலவரத்தை பிரதிபலிக்கவில்லை. அதனை உறுதிப்படுத்திய ஸ்லாங்கூர் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜோர்ஜ், தேன்மலர் என்ற அந்த மாணவிக்கு ஏற்கனவே ஸ்லாங்கூர் மெட்ரிகுலேஷன் கல்லூரியில் இடம் கிடைத்துள்ளது என தெரிவித்தார். அதோடு பெட்டனஸ் நிறுவனத்தின் கல்வி உபகார சம்பளமும் வழங்கப்பட்டுள்ளது என்றார் அவர். என்றாலும் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதிலும் சமர்ப்பிப்பதிலும் சில குளறுபடிகள் நிலவியதால் இந்த விவகாரம் சிக்கலாகி விட்டதாக அவர் தெரிவித்தார். எனவே இதுபோன்ற குழப்பங்களை தவிர்க்க மாணவர்களும் பெற்றோர்களும் விண்ணப்ப ஃபாரங்களை பூர்த்தி செய்த போது கவனமுடன் இருக்க வேண்டும் என குணராஜ் அறிவுறுத்தினார். ஆகவே உண்மை நிலவரத்தை அறியாமல் கல்வி முறையில் இன பாகுபாடு காட்டப்படுவதாக அவசரப்பட்டு சமூக ஊடகங்களில் தவறான கருத்துக்களை பரப்ப வேண்டாம் என அனைவரையும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மகளுக்கு மெட்ரிகுலேஷனில் இடம் கிடைக்காமல் பாலிடெக்னிக் தொழில் கல்விக்கு இடம் கிடைத்திருப்பதாக சம்பந்தப்பட்ட மாணவியின் தந்தை டிக்டாக்கில் வெளியிட்ட வீடியோ முன்னதாக வைரலானது. 11A மாணவிக்கு நேரடி பல்கலைக்கழக சேர்க்கையே பொருத்தம். பிரகாஷ் மீண்டும் வலியுறுத்தல். SPM தேர்வில் 11Aக்கள் பெற்ற இந்திய மாணவி ஒருவருக்கு ஏற்கனவே மெட்ரிகுலேஷனில் இடம் வழங்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வி அமைச்சர் அளித்திருக்கும் விளக்கத்தை கோத்தகெமனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் வரவேற்றுள்ளார். விரைந்து உரிய விளக்கத்தை அளித்த அமைச்சின் செயல் பாராட்டத்தக்கது என்றார் அவர். அதே சமயம் இந்த விவகாரம் தொடர்பில் முன்னதாக எழுப்பப்பட்ட கேள்வியானது பொது பல்கலைக்கழகத்தில் இல்லாமல் பாலிடெக்னிக் கல்லூரியிலும் இடம் வழங்கப்பட்டது ஏன் என்பதை பற்றி தான் பிரகாசம் தெளிவுபடுத்தினார். 11A என்ற மிக சிறந்த தேர்ச்சியை பெற்ற மாணவி நேரடியாக பட்டப்படிப்பை மேற்கொள்ளும் எல்லா தகுதியையும் கொண்டுள்ளார். ஆக முதல் வாய்ப்பே அவருக்கு பொது பல்கலைக்கழகத்தில் தான் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அதனை மறுப்பது அம்மாணவியின் கனவுகளை முட்டுக்கட்டையாக அமைத்துவிடும். அதோடு நாட்டின் எதிர்கால தூண்களில் ஒன்றை வளர்த்துவிடும் வாய்ப்பை நாமே தவற விடுகிறோம் அல்லது தள்ளி போடுகிறோம் என்பதாகிவிடும். எனவே அந்த மாணவி விவகாரத்தில் உயர்கல்வி அமைச்சு சிறப்பு கவனம் செலுத்தி அவருக்கு நேரடி பல்கலைக்கழக வாய்ப்பை வழங்க வேண்டும் என பிரகாஷ் கேட்டுக்கொண்டார்.
LRT இலகு ரயில் தடம் புரண்ட சம்பவம் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளது. நேற்று சன் சவுலின் நிலையம் அருகே நிகழ்ந்த LRT இலகு ரயில் தடம் புரண்ட சம்பவம் தொடர்பில் முழுமையான விசாரணை மேற்கொள்ள தரை பொது போக்குவரத்து நிறுவனம் அப்பாட் விசாரணை அறிக்கையை திறந்துள்ளது. நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளை பின்பற்றுதல், சொத்து பராமரிப்பு, பாதுகாப்பு நெறிமுறைகள் மற்றும் ரயில் செயல்பாடுகள் உட்பட பல அம்சங்களை ஆராய்ந்து உண்மையான காரணத்தை கண்டறிவது ஆகியவை இந்த விசாரணையில் உட்படுத்தப்படும். நிர்வாக தரப்பு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்யும் பொருட்டு முதற்கட்ட நிலவரங்களை மதிப்பிடுவதற்காக சம்பவத்திற்கு பிறகு அப்பாட் உடனடியாக களத்தில் ஆய்வை மேற்கொண்டதாக இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்தது. விசாரணையின் முதற்கட்ட முன்னேற்றம், செயல்பாட்டு பாதுகாப்பு நிலை மற்றும் நிர்வாக தரப்பு மேற்கொள்ள வேண்டிய தொடர்ச்சியான நடவடிக்கைகளை ஆய்வு செய்வதற்காக போக்குவரத்து அமைச்சின் பிரதிநிதிகள் பிற்பகல் மணி 3க்கு 2வது கள ஆய்வை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அச்சம்பவம் குறித்த முழுமையான அறிக்கையை கூடிய விரைவில் சமர்ப்பிக்குமாறு நிர்வாக தரப்பினர் உத்தரவிடப்பட்டுள்ளது. தொடர் விசாரணைக்கு முன்னதாக அந்த அறிக்கை விரிவாக ஆராயப்படும். மக்களின் செலவினங்களை கருத்தில் கொண்டு ரூ. 95 மானிய குறைப்பு தற்போதைக்கு இறுதி முடிவாகவே வைக்கப்படும். ரூ. 95 பெட்ரோல் மானியத்தில் மாற்றம் செய்யும் எந்தவொரு நடவடிக்கையும் அரசாங்கத்தின் இறுதி முடிவாகவே இருக்கும் என பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இது மக்களின் அன்றாட பொருளாதாரத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் தற்போதைக்கு இந்த முடிவு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய பிரதமரின் மூத்த பொருளாதார ஆலோசகர் நூர்-இ-ஷாம்ஸ் ஹுசைன், அரசாங்கம் தற்போது மாற்று வழிகளில் செலவினங்களை குறைக்க கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். குறிப்பாக தளவாட துறையின் கீழ் வழங்கப்படும் மானிய விலை டீசல் ஒதுக்கீட்டை முறைப்படுத்துவதே இப்போதைய முக்கிய நோக்கமாகும். எரிபொருள் கையிருப்பு குறித்து பேசிய அவர், பெட்ரோனஸ் மற்றும் உள்ளூர் சுத்திகரிப்பு நிலையங்களின் பங்களிப்பால் மலேசியாவின் கச்சா எண்ணெய் மற்றும் எரிபொருள் இருப்பு வரும் ஜூலை மாதம் வரை தாராளமாக போதுமானதாக இருக்கும் என உறுதிப்படுத்தினார். அதோடு நாட்டின் உணவு மற்றும் மருந்து பொருட்களின் விநியோக சங்கிலியை ஒரு சிறப்பு குழு வாரந்தோறும் கண்காணித்து வருவதாகவும், அத்தியாவசிய பொருட்களின் கையிருப்பு தற்போதைக்கு சீராக உள்ளது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். மலாக்காவில் அதிர்ச்சி, காதலனை சந்திக்க தடை, 14 வயது சிறுமி கத்தியால் காயம். மலாக்கா பண்டா ஹிலேரில் நடந்த அதிர்ச்சி சம்பவத்தில் 14 வயது சிறுமி காதலனை சந்திக்க மாற்றாந்தாய் தடை விதித்ததால் மன அழுத்தத்தில் கத்தியால் தனது கை மற்றும் கழுத்தை காயப்படுத்திக் கொண்டார். இச்சம்பவம் ஞாயிறு இரவு 10:30 மணியளவில் நடந்ததாக போலீஸ் கூறியது. சிறுமி உடனடியாக மலாக்கா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார். தற்போது அவரது நிலைமை சீராக உள்ளது. போலீஸ் விசாரணையில் சிறுமி மஷ்ரூம் சுவை கொண்ட போதைப் பொருள் கலந்து வேப் புகைத்தது தெரிய வந்துள்ளது. பிப்ரவரியில் 2ஆம் படிவ மாணவனான காதலனும் அறிமுகமான பிறகே அவர் வேப் பழக்கத்திற்கு ஆளானதாகவும் காதலர் தொடர்ந்து வேப் வழங்கியதாகவும் மாற்றாந்தாய் கூறியுள்ளார். இந்நிலையில் குழந்தை வளர்ப்பில் அலட்சியம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உல்லாச பயணம் சோகத்தில் முடிந்தது. தெலங்கானு நீர்வீழ்ச்சியில் குளித்த பழ வியாபாரி நீரில் மூழ்கி மரணம். தெலங்கானு குவாலபராங் அருகே உள்ள பெலுகார் புக்கிட் நீர்வீழ்ச்சிக்கு குடும்பத்துடன் உல்லாச பயணம் சென்ற பழ வியாபாரி ஒருவர் நேற்று மாலை நீரில் மூழ்கி உயிரிழந்தார். மரணமடைந்தவர் மாராங் கம்ப் கெலுரோட்டை சேர்ந்த 26 வயது முகமது ஜஹாரி முகமது ஜெயின் என உளு தெலங்கானு மாவட்ட போலீஸ் உறுதிப்படுத்தியது. மாலை 4 மணிக்கு மேல் தகவல் கிடைத்து தீயணைப்பு படையினர் சம்பவ இடம் விரைந்தனர். உயிரிழந்த இளைஞர் தனது குடும்பத்தை சேர்ந்த 19 பேருடன் அங்கு சென்றது தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவர்களில் 5 பேர் மட்டுமே நீரில் இறங்கி குளித்த நிலையில் மேலும் 5 மணி அளவில் மாலை அந்த இளைஞர் மயங்கிய நிலையில் பொதுமக்களால் மீட்கப்பட்டு பின்னர் அவர் இறந்துவிட்டதாக மருத்துவ குழுவினர் உறுதி செய்தனர். அவரின் சடலம் சவ பரிசோதனைக்காக உளு தெலங்கானு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பொதுமக்கள் நீர்நிலைகளில் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு போலீஸ் அறிவுறுத்தியுள்ளது. உலகக்கிண்ண கால்பந்து போட்டி நடைபெறும் இடங்களில் ட்ரோன்கள் பறப்பதற்கு அமெரிக்கா தடை. உலகக்கிண்ண கால்பந்து போட்டி நடைபெறும் போது ஜூன் மாதம் 11ஆம் தேதி முதல் மைதானங்கள் மற்றும் ரசிகர்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறும் இடங்களில் ட்ரோன் பறப்பதற்கு தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர்.
போட்டி நாட்களில் ட்ரோன்கள் உட்பட அனைத்து விமானங்களும் மைதானத்திலிருந்து 5.6 கிலோமீட்டர் சுற்றளவிலும் தரைமட்டத்திலிருந்து 900 மீட்டர் உயரம் வரையிலும் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று அமெரிக்காவின் கூட்டரசு விமான நிர்வாகம் அறிவித்துள்ளது. போட்டியை நடத்தும் நகரங்களில் உள்ள ரசிகர்களுக்கான நிகழ்ச்சிகள் நடைபெறும் பகுதிகளில் 1 மைல் அல்லது 1.6 கிலோமீட்டர் வரையிலும் தரைமட்டத்திலிருந்து 1000 அடி வரையிலும் ட்ரோன்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கிண்ண காற்பந்து போட்டிக்காக உலகெங்கிலும் உள்ள ரசிகர்கள் அமெரிக்கா முழுவதும் உள்ள மைதானங்கள் மற்றும் ரசிகர்களுக்கான நிகழ்ச்சி நடைபெறும் இடங்களில் கூடுவதால் வான்வெளியை பாதுகாக்க கடுமையான ட்ரோன் அமலாக்கம் உட்பட அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என அமெரிக்க கூட்டரசு விமான நிர்வாக நிர்வாகி கூறினார். தடையை மீறுபவர்களின் உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்படுவதோடு குற்றவியல் குற்றச்சாட்டுகளுடன் கூடுதலாக $1,00,000 வரை அபராதமும் விதிக்கப்படும். கோத்தகினபாலு பள்ளி மாணவி தாக்குதல் 7 மாணவர்கள் கைது. சமூக ஊடகங்களில் பரவிய வீடியோ ஒன்றில் சபாவில் 13 வயது பள்ளி மாணவி ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உதவுவதற்காக 7 இடைநிலை பள்ளி மாணவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 15 முதல் 17 வயதிற்கு உட்பட்ட 6 மாணவிகள் மற்றும் ஒரு மாணவன் உட்பட அனைத்து சந்தேக நபர்களும் நேற்று பிற்பகல் 3 மணி அளவில் கைது செய்யப்பட்டதாக கோத்தகினபாலு போலீஸ் கூறியது. இதில் அந்த ஒரே மாணவன் தான் இந்த முழு சம்பவத்தையும் வீடியோ எடுத்ததாக நம்பப்படுகிறது. வாட்ஸ்அப் குழுவில் ஏற்பட்ட தவறான புரிதலே இச்சம்பவத்திற்கு காரணம் என தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வெவ்வேறு பள்ளிகளை சேர்ந்த பாதிக்கப்பட்ட மாணவியும் சந்தேக நபர்களும் ஒருவருக்கொருவர் தெரிந்தவர்கள் என கூறப்படுகிறது. கடந்த மே 22ஆம் தேதி பாதிக்கப்பட்ட மாணவி 2 சந்தேக நபர்களால் சம்பவத்திற்கு அழைத்து வரப்பட்டதாகவும் பின்னர் மற்ற 5 மாணவிகளால் சூழப்பட்டு தாக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. தற்போது இச்சம்பவம் கலவரம் மற்றும் குற்றவியல் மிரட்டல் ஆகிய குற்றங்களுக்காக குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறது.